எதன் மூலியமா பேசுறீங்க? 10 நாளா இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. தாத்தா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நீங்க வரது நான் வரல பாருங்க. நாங்க என்ன கேட்கறீங்க? வாழ்வாதாரத்தை நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுன்னு சொல்றோம். பதிலே சொல்ல மாட்டாங்க. வராங்க போறாங்க, மேயர் பெரிய வராங்க, 3 மணிக்கு போறாங்க, 4 மணிக்கு உள்ள இருந்துட்டு போயிறாங்க. நான் பதில் சொல்ல மாட்டாங்க. ஐயா நீங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசுங்கம்மா. எங்க நிலத்துல படித்தா கான்ட்ராக்ட்ல கூட போற இந்த கான்ட்ராக்ட் வேணாம். எல்லாம் நான் பார்க்க விரும்புறோம். 23,000 சம்பளம் எங்களுக்கு பர்மனன்ட் ஆர்டர் கூட வேணாம். 23,000 சம்பளத்துல எங்க கடைசி வச்சுருக்கோம். 15 வருஷமா நான் வேலை செஞ்ச கை இங்க பாருங்க. ஆணியெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. 10 நாளா தான் நான் அண்ணன் கூட எடுக்கல. முடிஞ்சு நிமிந்து நான் வேலை செய்யறேன். சொல்லுங்க, விவசாயி சேத்துல கைய வச்சா சோத்துல கைய வைக்கிறோம். அந்த மாதிரி நாங்க புள்ளியில கைய வச்சா நாங்க என்ன கேட்கறீங்க? வாழ்வாதாரத்தை கேட்கறேன். புருஷன் ஒரு மூணும் குடிகார சோறு போறது அதிகாரமா சோறு சொல்லுங்க ஐயா. அவங்க கைய பிடிச்சிட்டா காலான்னு எனக்கு கேட்கிறோம். எங்களுக்கு பாதி ஏற்பாடு பண்ணிக்க ஐயா. நாங்கெல்லாம் வீட்டு வாடகை கட்டணும். இருந்து எங்களுக்கு எந்த சுகமே இல்லை. 700 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வராங்க. 500 ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல போய் முடிச்சுட்டு வராங்க. இதுல 100 ரூபாய் எடுத்து வந்து கொடுத்துட்டு 100 ரூபாய் எங்களுக்கு நாளைக்கு ஃபீஸ் அனுப்பணும். அந்த 100 ரூபாயில நாங்க பொம்பளைங்க ஒழிச்சாதானே எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். வாடகை 8,000 ரூபாய் வாடகை மட்டும் 8,000 ரூபாய். மரவாசல் காசு, தண்ணி காசு, கரண்ட் பில்லு காசு, சட்டிகை காசு இதெல்லாம் கட்டணும். நாங்க பொம்பளைங்களோட பிள்ளைங்களாம் படிக்க வைக்கணும். வாழ்வாதாரம் நாங்க இதை நம்பிதான் இருக்கிறோம். இது என் கான்ட்ராக்ட்ல கொடுத்தா நாங்க எங்க போய் பண்ணோம்? வீட்டுக்காரங்க வேற இல்லைன்னா இந்த பொண்ணு வீட்டுக்காரர் சேர்த்து 8 மாசம் 1.5 மாசம் ஆகுது சார். இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் 1.5 மாசம், 2 மாசம் இவங்க வீட்டுக்காரர் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நோயாளியா இருந்தாங்க. போய் பார்க்க முடியல. எல்லாம் நாங்க எங்க புருஷனுக்கு வந்து சரியா கண்டுக்காம ஹாஸ்பிட்டல்ல பணியாளர் முக்கால்வாசி ஆம்பளை இறந்தவங்க தான் இருக்காங்க. இந்த 10 பேர்லயே 4 பேர் தான் இருப்பாங்க. ஓட்டு சொல்லி என்ன கேட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆட்சி மோசம் பண்ணிட்டு நாங்க அடுத்த ஆட்சி நாங்க வந்த உடனே நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கையெழுத்து என் கையெழுத்து தான் தூய்மை பணியாளர்கள் நான் நிரந்தர பத்து வேணும் போட்டாரு. ஆனா எங்க நிரந்தர பார்த்தாரு? ராஜுக்கு கான்ட்ராக்டுக்காருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அவர் எதுக்கு எங்களை அடமானம் விற்கணும்? நாங்க யாரு? கொத்தடிமையா நாங்க? சொல்லுங்க, அடமானம் எதுக்கு எங்களை விற்கணும்? அவரு எல்லாம் பாத்ரூம் மூடிட்டாங்க. ஒரு பாத்ரூம் அங்கே 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். வெயில்ல இதெல்லாம் மழை பாத்ரூமே இல்லை. இந்த ரிப்பன் பண்ணி எல்லாம் பாத்ரூமும் மூடிட்டாங்க. ஒரு வயிறு தப்புன்னு குடிச்சுன்னு போறாங்க லேடிஸ். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மற்ற நாள் எல்லா லைட்டும் எரியும். எங்களை பார்த்துட்டு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. பள்ளி எல்லாமே இந்த இடத்துல வருது. பசங்களை தான் விட்டுட்டு இங்க கடக்குறோம். இங்க சாப்பிட்டு யாருமே குழந்தைகளை பார்க்கல. ஃபோன் பண்ணி வர கூப்பிடுறாங்க. வேலைக்கு வாங்க, நாங்க சம்பளம் தரோம், ஒரு நாளைக்கு 3,000 தரோம், எக்ஸ்ட்ரா 3,000 தரோம். ஃபோன் பண்ணி கூப்பிட்டு மிரட்டுறாங்க. டிவிஷன்ல ஒரு ஹவுசிங் போர்டு தருவோம், வேலையில ஒரு குவார்டர்ஸ் தரோம். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு குவார்டர்ஸ் 5,000 40 எத்தனை கோடி அமைக்கி இருப்பீங்க? இத்தனை மக்களுக்கு எவ்வளவு பணம் அப்ப நீங்க சுருட்டி இருந்தா அந்த வார்த்தை உங்க நாட்டுல இருந்து வந்திருக்கோம். ஒரு வீடு தரேன்னா சொல்லுங்க ஐயா. ஒரு ஹவுசிங் கூட 5,000 ரூபாய் கையில தர நான் கையில தர வர சொல்றாங்க. ஓ இப்ப கூப்பிடுறாங்களா? எல்லாரும் கவுன்சிலர் எல்லாம் வராங்க. ஆஹா கவுன்சிலர் பிரியா மேயர் இவங்க எல்லாம் பண்றாங்க. உங்க வேலைங்கள தனியார் கொடுத்தாங்க. தனியார் எங்களுக்கு வேலை அந்த சம்பளம் போதும்.